அஜித் குமார் நெக்ஸ்ட்டாக நடிக்க போகிற படம் டைரக்டர் ஆதிவிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் படம் பேர் டேர் டெவில். இந்த படத்தில் அஜித் குமார் நடிக்க மட்டும் செய்யல, அவருடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசரும் கூட. என்ன திடீர்னு அஜித் குமார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் வந்து ரொம்ப ஹையாக சேலரி கேட்குறாரு, நிறைய அதிகமான சம்பளம் கேட்குறாரு. ஆனால் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித் சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகர் தான், ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் வந்து மார்க்கெட் வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பளம் கொடுக்க முடியும். இதே கருத்து வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து அஜித் குமார் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அஜித் குமார் வந்து இவங்க சொன்னது எதுவுமே நம்பலை. என்னோட மார்க்கெட் வேல்யூ பெருசு, நானே என்னுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவர் அறிவிச்சிட்டாரு. அதுதான் ப்ரொடியூஸ்டு பை ஷாலினி அஜித் குமார். அஜித் குமார் வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கணும். அது வந்து என்னென்னா, அவருக்கு தமிழ்நாட்டில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடை வந்து தலைநாடுன்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அவர் படம் போகும். அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு சிங்கப்பூர், மலேசியா, கனடா, அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வேர்ல்டு வைடு தமிழ் ஃபேன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. அங்கேயும் அவருடைய கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அஜித் குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, கேரளா இங்கெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து அவ்வளோவா இல்லை, ரொம்ப கம்மி தான். ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா, விஜய் இவங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் அஜித் குமாருக்கு ரொம்ப கம்மி. அண்டு மற்ற கர்நாடகாவிலையும் பார்த்திங்கன்னா அந்த பெங்களூர் அங்கே இருக்க தமிழர்கள் மத்தியில் அஜித் குமாருக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. பட் மற்றபடி விஜய் அளவுக்கு அங்கே அவருக்கு அஜித் குமாருக்கு மார்க்கெட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அண்டு நார்த் இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா விஜயோடைய மூவிஸ்லாம் வந்து யூடியூப்பில் நிறைய பேர் ஹிந்திக்காரங்க பார்த்துருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமாருக்கு வந்து பெருசாக இது இல்லை, மார்க்கெட்டும் இல்லை. அஜித் குமார் ரொம்ப பெரிய ஸ்டார் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து வாலி மூவி தான். அந்த வாலி படத்தில் கண்டென்ட் நல்லாயிருக்கும், ஸ்டோரி நல்லாயிருக்கும். அந்த மூவி ஹோலாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுனால தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராகவே மாறினார். அஜித் நடித்த மங்காத்தா, பில்லா இந்த 2 படமும் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் படம். அதில் ட்ராமாவும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்டோரியும் இருக்கும், அண்ட் அது விறுவிறுப்பாகவும் இருக்கும். குட் பேட் அக்லி இந்த படம் வந்து அஜித் ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனாலும் பொதுவான ரசிகர்களுக்கு வந்து அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ வந்து அஜித் குமார் வந்து ஹையான சேலரி வந்து கேட்குறத விட அவர் வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்.